ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூட்டுறவு வங்கிகளில் கடன்கள் தள்ளுபடி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ எந்த மாதிரியான கடன்கள் எல்லாமே கூட்டுறவு வங்கிகளில் தள்ளுபடி ஆக போகுது. கிட்டத்தட்ட 12 வங்கிகளில் நமக்கு கடன்கள் தள்ளுபடி ஆக போகுது. என்னென்ன கடன்கள் தள்ளுபடி ஆக போகுது, நகைக்கடன் எத்தனை சவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடி ஆக போகுது, விவசாய கடன் எவ்வளவு தள்ளுபடி ஆக போகுது, மகளிர் சுய உதவி குழுக்களுடைய கடன்கள் எவ்வளவு தள்ளுபடி ஆக போகுது, இதை பற்றின தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ எந்தெந்த துறைகளில் எவ்வளவு கடன்கள் தள்ளுபடிக்கான நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு, எப்போ இதற்கான அறிவிப்புகள் வெளியாக போகுது அப்படின்ற எல்லா விவரங்களையுமே இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு மிக தெளிவாக சொல்கிறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் இந்த நகைக்கடன் தள்ளுபடி சம்பந்தமான மற்றும் இதர கடன்கள் தள்ளுபடி சம்பந்தமான ரெகுலரான ஒரு அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுடைய மொபைலுக்கு வரும். மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க நண்பர்களே. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடி தணிக்கை செய்ய சிறப்பு அதிகாரிகள் குழு நியமனம். அதாவது கூட்டுறவு வங்கிகளில் வைக்கப்பட்டுள்ள நகைக்கடன் தள்ளுபடி தொடர்பான தணிக்கை மேற்கொள்ள சிறப்பு அதிகாரிகள் குழு நியமித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழகத்தில் நமக்கு ஒரு புதிய ஆட்சி அமைஞ்சிருக்கு. முதல்வர் விஜய் தலைமையிலான ஆட்சி அப்படின்றது தான் சொல்லணும். இந்த முதல்வர் விஜய் தலைமையிலான ஆட்சி பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க பெண்களை முன்னேற்றக்கூடிய அளவில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு வர்றாங்க அப்படின்றத சொல்லுவோம். சிங்கப்பெண் அதிரடிப்படையாக இருக்கட்டும், மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய், எல்லோருமே 2000 ரூபாய் அறிவித்தாங்க. ஆனால் தவேக அரசாங்கம் பார்த்திங்க அப்படின்னா 2500 ரூபாய் அறிவித்தாங்க. இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் சொல்லலாம். மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாக நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு வராங்க. கிட்டத்தட்ட 5 லட்சம் வரை உங்களுக்கு பிணை இல்லாமல், உங்களுக்கு எந்தவித ஆவணமும் இல்லாமல் 5 லட்சம் வரையிலான கடனுதவி கண்டிப்பாக பெண்களை முன்னேற்றக்கூடிய, பெண்கள் சுய தொழில் தொடங்குவதற்கான திட்டங்கள்னு நிறைய விஷயங்கள் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு வராங்க. இதில் இந்த நகைக்கடன் தள்ளுபடி இருக்குமா, மகளிர் சுய உதவி குழுக்களுடைய தள்ளுபடிகள் இருக்குமா, விவசாய கடனை தொடர்ந்து உங்களுக்கு அடுத்தடுத்து என்ன கடன்கள் தள்ளுபடி ஆக போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விவசாய கடனை பொறுத்தளவு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவித்த அறிவிப்பு என்ன அப்படின்னா 50,000 வரையிலான கடன்கள் தள்ளுபடி ஆகும் அப்படின்றத அறிவிச்சிருந்தாங்க. அது 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்திருக்கக்கூடிய, இப்போ ஒரு விவசாயியாக எடுத்துக்கிட்டீங்கன்னா விவசாய கிராமத்தில் உங்ககிட்ட 5 ஏக்கருக்கு குறைவான நிலம் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 50,000 முதல்ல அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 75,000 வரை உங்களுக்கு 5 ஏக்கருக்கு குறைவான நிலம் வைத்திருக்கக்கூடியவங்களுக்கு 75,000 வரை முழு கடன் தள்ளுபடி அறிவித்தாங்க. ஸோ அதனை தொடர்ந்து நமக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி மற்றும் மகளிர் சுய உதவி குழுக்கள் தள்ளுபடிகள் எப்போ வரும் அப்படின்றது மக்களுடைய எதிர்பார்ப்பு. இதில் நம்ம நகைக்கடன் தள்ளுபடியை பொறுத்தளவில் கூட்டுறவு வங்கிகளில் நீங்கள் வச்சிருக்கணும் அப்படின்னு ஏற்கனவே இதற்கு முந்தைய அரசாங்கம் கூட்டுறவு வங்கிகளில் வச்சிருக்கக்கூடிய நகைக்கடனை தான் தள்ளுபடி பண்ணாங்க. எத்தனை சவரன் பண்ணாங்கன்னா 5 சவரன் வரை கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் வச்சுருக்கிறவங்களுக்கு பண்ணாங்க. இப்போ 2021ஐயும் 2026ஐயும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நகை விலை அப்படின்றது 2 மடங்கு. 2021 50,000 இருந்ததுன்னா இப்போ 1,00,000 ரூபாய் இருக்குது. அப்போ எவ்வளோ பேர், இப்போ 2021 நகைக்கடன் கூட்டுறவு வங்கிகளில் பண்ணும்போது ரொம்ப குறைவான மக்கள் தான் இந்த கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் வச்சு வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் எப்போ இந்த நகைக்கடன் தள்ளுபடி கூட்டுறவு வங்கிகளில் உங்களுக்கு பண்ணாங்களோ அதிலிருந்து எக்கச்சக்கமான மக்கள், முக்கியமாக பார்த்திங்கன்னா கிராமப்புறத்தில் ஆகட்டும் நகரப்புறத்தில் ஆகட்டும், ஒரு குடும்பத்தில் ஒருத்தராவது பார்த்திங்க அப்படின்னா இந்த கூட்டுறவு வங்கிகளில் நகையை வச்சுருக்காங்க. எதற்காகனா கண்டிப்பாக தள்ளுபடிகள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினால வச்சுனேன். இப்போ எல்லாருக்குமே தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அரசுக்கு மிகப்பெரிய இழப்பீடு ஏற்படும். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா தகுதி உடையவர்கள் மற்றும் தகுதி அற்றவர்கள் அப்படின்ற மாதிரியான 2 பேர் பட்டியலை தயாரிக்க போகிறாங்க. இதில் தகுதி உடையவர்களுக்கு இப்போ நமக்கு மகளிர் உரிமை தொகையை பொறுத்த அளவில் இந்த மகளிர் உரிமை தொகையை பேர் மாற்ற போகிறாங்க. மதிப்புமிக மகளிர் திட்டம்னு இந்த மகளிர் உரிமை தொகையை மறுசீரமைப்பு அப்படின்னா
உடையவர்களை மட்டும் வச்சுட்டு தகுதியற்றவர்கள் இதற்கு முந்தைய அரசாங்கத்தில் முறைகேடாக நிறைய பேர் மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு இருந்தவங்களை எல்லாத்தையுமே நிற்கிட்டு தகுதி உடையவங்களுக்கு மட்டும் வந்து அந்த 2500 வந்து கொடுக்க போகிறாங்க. அதே போல் தான் இந்த நகை கடன் தள்ளுபடி மகளிர் சுய உதவி குழுக்களை பொறுத்தளவில் அரசாங்க மகளிர் சுய உதவி குழுக்கள் நிறையா இருக்குது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு பணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிச்சயமாக தள்ளுபடிகள் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான் சொல்லணும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நகைக்கடன் தள்ளுபடி தகுதி உடையவர்கள் அப்படின்னா என்னென்ன ஆவணங்கள் வந்து நமக்கு தேவை அப்படின்னா முக்கியமாக ரேஷன் கார்டு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ரேஷன் கார்டு தான் எல்லாத்துக்குமே என்ன கடனாகட்டும் என்ன அரசாங்கத்திடம் நீங்கள் வந்து ஒரு சலுகை வந்து வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அரசாங்கத்தோடைய சலுகை வந்து நமக்கு கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா ரேஷன் கார்டு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆவணம் அப்படின்னு சொல்லுவோம். ரேஷன் கார்டில் அதுவும் வந்து இந்த வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள இந்த PHH கார்டு இந்த அரிசி வகை ரேஷன் அட்டைதாரர்கள் இந்த அரிசி வகை ரேஷன் அட்டைதாரர்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னா தான் நமக்கு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அனைத்து சலுகைகளும் வந்து கிடைக்கும். இந்த கடன்கள் தள்ளுபடியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அரிசி வகை ரேஷன் அட்டைதாரர்கள்லாம் வந்து கிடைக்க போகுது. இந்த அரிசி வகை ரேஷன் அட்டைதாரர்கள்னால் PHH NPHH ரேஷன் அட்டைதாரர்கள். இந்த அட்டைதாரர்களாக நீங்கள் இருக்கிற பட்சத்தில் நகைக்கடன் தள்ளுபடிக்கு தகுதியானவர்கள் மற்றும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஆண்டு வருமானம் அப்படின்றது வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள ஆண்டு வருமானமாக இருக்கணும். அதே போல் வந்து 5 சவரனுக்கு குறைவான வந்து நீங்கள் நகைக்கடன் வந்து வாங்கியிருக்கணும். கூட்டுறவு வங்கினாலே உங்களுக்கு தெரியும் மாவட்ட கூட்டுறவு வங்கி, மத்திய கூட்டுறவு வங்கி, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள், கிராம வங்கி, ஓகேவா, கோஆப்ரேட்டிவ் பேங்க், கிராம கூட்டுறவு வங்கினாலே இருக்கும். எல்லா இடத்துலையுமே இப்போ கூட்டுறவு வங்கின்றது இருக்குது. கூட்டுறவு வங்கி தெரியாதவங்களே கிடையாது, எல்லாருமே வந்து நகையை வந்து வச்சிருக்கிறாங்க. கூடிய விரைவில் இந்த மகளிர் உரிமை தொகையை தொடர்ந்து கூடிய விரைவில் அடுத்தடுத்த கடன்கள் தள்ளுபடிக்கான அறிவிப்புகள் வந்து வெளியாக போகுது. எப்படி வந்து இப்போ வந்து விவசாய கடன் 75,000 வரை தள்ளுபடி பண்ணுறாங்களா, அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நகைக்கடன் தள்ளுபடி குறித்த ஆலோசனைகள் வந்து முதல்வர் விஜய் அவர்கள் பண்ணிட்டு வராங்க. அதே போல் மகளிர் சுய உதவி குழுக்கள் அதுலேயுமே வந்து யாருக்கெல்லாம் வந்து தள்ளுபடி பண்ணலாம், எவ்வளவு தொகை வந்து தள்ளுபடி பண்ணலாம், நகைக்கடனுக்கு வந்து எவ்வளவு தொகை வந்து தள்ளுபடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான நிறைய ஆலோசனையில் வந்து ஈடுபட்டுட்டு வராங்க. கூடிய விரைவில் இருக்கான அறிவிப்புகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியாகும் அப்படின்றதையுமே வந்து சொல்கிறாங்க. ஸோ கடங்க தள்ளுபடிகள்லாம் கிடையாது அப்படின்ற ஒன்று கிடையாது. கண்டிப்பாக முதல்வர் விஜய் அவர்கள் வந்து எல்லா விஷயங்கள்லையும் வந்து எல்லா தரப்புலையும் வந்து ஆலோசனை பண்ணிட்டு வராங்க. மக்களுக்கு எது உதவிகரமாக இருக்கும் அப்படின்றத வந்து ஆலோசனை பண்ணிட்டு வராங்க. கூடிய விரைவில் இதற்கான அறிவிப்புகளுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியாக போகுது. ஸோ இந்த மாதிரியான புதிய அரசாங்கம் அறிவிக்கக்கூடிய புதிய அறிவிப்புகளை பற்றி உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய இந்த ஹரித் அஃபிஷியல் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.